கரி கஞ்சி. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தல்லாகுளத்துலேருந்து நம்ம அழகர் கோயில் போகிற வழியில் பெரியார் சிலை ஆப்போசிட்டில் கார்னரில் இருக்குது. இந்த கரி கஞ்சி ஹோட்டல் வித்தியாசமான பேராக இருக்குது, வித்தியாசமாகவும் சுவையாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பி உள்ளே போகிறோம். வாங்க பார்ப்போம். தல்லாகுளத்தில் இருக்க கரி கஞ்சி ஹோட்டலில் இருக்கிறோம். இன்சார்ஜ் நம்ம கேட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம ஹோட்டல் கரி கஞ்சின்னு பேர் பார்த்து நாங்கள் வந்தோம். ஹோட்டல் பேரே வித்தியாசமாக இருக்குன்னு வந்தோம். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் என்ன 3 டைப் ஆஃப் மீல்ஸ் இருக்கும். KK1, KK2, KK3 அப்படின்னு. அது என்ன KK1, KK2, KK3? அது என்ன கரி கஞ்சியோட நேமை பேஸ் ஷார்ட் நேம் வந்து KKன்றது வந்து கரி கஞ்சி. அது வந்து ரேட் வைஸ் மூணு மீல்ஸ் இருக்கும். KK1ன்றது வந்து 100 rupees வரும். KK2ன்றது வந்து 170 வரும். KK3 வந்து 300 வரும். அதில் வந்து என்ன டிஷ்ஷஸ் கொஞ்சம் ஆட் ஆகிட்டே இருக்குமா? KK1 கம்மி, அது நான்வெஜ் வெரைட்டிஸோடு சேர்ந்து கொஞ்சம் கூட வரும். இப்போ KK1 அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து சைடிஷ் ஒரு 2 to 4 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைடிஷஸ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே வரும். இப்போ KK1 பேசிக் மீல் வந்து KK1. ஃபுல் மீல்ஸ் நான்வெஜ் நம்ம எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த முயல், புறா, நண்டு, இறால், மீன் ஃப்ரை, 65 அந்த மாதிரி ஃபுல் நான்வெஜ் வெரைட்டிஸ் வந்து KK3ல இருக்கும். சாதத்துலேருந்து எல்லா நான்வெஜ் குழம்பும் ப்ளஸ் சைடிஷ் ஐஸ்கிரீமோட காம்ப்ளிமெண்ட்டோட எல்லாமே அந்த KK3ல கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லா நான்வெஜ் மீட்டுமே ஆரம்பிச்சு. ஓகே. இப்போ டைமிங் எப்படி? நீங்கள் மார்னிங் 11:30 to நைட் 11:30. இப்போ நைட்டு டிஃபன் இருக்குங்களா? டிஃபன் வெரைட்டிஸ் அது சொல்லவே வேணாம். இப்போ எப்படின்னா நைட்டு வந்து இப்போ மதுரை மக்கள் எப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வச்சது அவங்கள பார்க்க வச்ச ஐட்டம்ஸ் என்னன்னா 3 star 5 star. அந்த எல்லா ஐட்டம்ஸும் வந்து 3 star 5 starன்றது நம்ம கடையில் ஃபேமஸ். ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து அண்ணா சதீஷ் அண்ணா தான். அவங்க தான் கரிக்கஞ்சி ப்ரொப்ரேட்டர். சரி. அவங்க தான் 3 star 5 starன்ற 3 star 5 starன்றது. இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற இட்லி, தோசை அந்த வெரைட்டிஸ்லேயே நான்வெஜ்ஜை மிக்ஸ் பண்ணி எப்படி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ற அது வந்து அண்ணன் தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இப்போ இட்லியிலே உங்களுக்கு வந்து 10 வெரைட்டிஸ் இருக்கும். சிக்கன் இட்லி, மட்டன் இட்லி, நண்டு இட்லி, இறால் இட்லி, 3 star 5 இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. 3 star இட்லி அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கன் கைமா, மட்டன் கைமா, மீன் கைமா அந்த 3 நான்வெஜ் ஒரே இட்லியில் மிக்ஸ் ஆகும். அது ஒன்றுமே ஒரு ஸ்டார் மாதிரி. இப்போ 5 ஸ்டார்ன்றது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நண்டு போன்லெஸ்ஸும் இறாலும் வரும். அது எப்படின்னா எலும்பு இல்லாத கறி போன்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து அது வந்து இட்லியில் இருக்கும், தோசையில் இருக்கும், இடியாப்பத்தில் இருக்கும், கொத்து புரோட்டா, வீச்சு புரோட்டா. வீச்சுனா ஸ்டஃப்டு. இப்போ நார்மலாக சிலோன் முட்டை வீச்சு அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் சொல்லும்போது சாப்பிட்ற உணர்வு அப்படியே ஆவல் அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே தம்பி, தேங்க்ஸ். நம்ம மதுரையில் இருக்கிறோம். இந்த மதுரையில் வந்து சாப்பிட்ணுன்னு பார்த்தா 1000 ஹோட்டல் இருக்குது. சில ஹோட்டல்லாம் இன்டீரியரில் இருக்கும். ஹரிஷ் மெஸ்ஸை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டப்போ ரொம்ப பசி உணர்வு வந்துருச்சு. ஹரிஷ் மெஸ்ஸு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சின்ன குளத்தில் காமரா செகண்ட் ஷிப்பில் இருக்குது. வாங்க சாப்பிட போவோம்.
இது நெய் மீன் குழம்பு சார். நெய் மீன் குழம்பு. இது மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. இது மட்டன் பிரியாணி. இது நெய் மீன் ரோஸ்ட்டு. இது மண்பானையில் தான் செய்கிறோம். மண்பானையில் நெய் மீன் குழம்பு டிஷ்ஷு. இது நாட்டுக்கோழி குழம்பு, அதாவது நாட்டுக்கோழி சார். இது வந்து நண்டு கிரேவி. நண்டு கிரேவி. இது வந்து செட்டிநாடு சிக்கன். இது ஈரல், ஆட்டு ஈரல் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு உரப்பு இல்லாமல் ஒரு கிரேவியாக இருக்கும். குழந்தைகள் கூட கொடுக்கலாம். அதனால் ஒரு ஆட்டு ஈரல். இது வந்து பெப்பர் சிக்கன். மிளகு பொடி போட்டு அது வந்து ஒரு பெப்பர் சிக்கன். இது கொஞ்சம் உரப்பாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நெய் மீன் குழம்பு. இப்போ நம்ம வந்து ஹரிஷ் மெஸ்ஸில் இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க நெய் மீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா டிஷ்ஷஸ் சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு நெய் மீன் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் சொன்னாங்க. சரி, ரைட்டு, ஓகே, நெய் மீன் கொண்டு வாங்கன்னு சொன்னோம். சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்கு. அடுத்து குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். உண்மையிலே சொல்கிறாங்க. அதாவது இது எப்படின்னாக்கா அந்த மசாலாவோட அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. இப்போ அடுத்து நான் சொன்ன நாட்டுக்கோழி குழம்புன்னு பாருங்கள். இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அந்த கறியை பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கறி. செம்மையாக இருக்குங்க கறி. வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அதே ஸ்டைலில் சமைச்சிருக்காங்க. கரெக்டாக எல்லாமே லெவல் எல்லாமே. அதாவது எப்படின்னாக்கா இந்த ஆயிலாக இருக்கட்டும், ஒரு சில ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது ஆயிலும் ஒரு மாதிரியாக இருக்கும். பட் இந்த ஹோட்டல் ஆயில் பக்காவாக இருக்கும். இந்த ஹரிஷ் மெஸ்ஸில் வீட்டு முறைய சமையல்னு போட்டு உள்ளே போகிறோம். அதுக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம ஹரிஷ் ஹோட்டலில் தான் இருக்கோம். அவங்கள்ட்ட என்ன இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அதெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம் வாங்க. அதாவது ஹோட்டல் ஆரம்பித்தது எங்கள் தாயார் அம்மா, அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. முதல்ல வந்து சின்னதாக வீட்டு லெவலில் அம்மா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். அப்புறம் எங்கள் அக்கா ஒய்ஃபு எல்லோரும் சேர்ந்து பண்ணி லேடிஸாக தான் சமைச்சு பண்ணாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. வெஜிடேரியன் நல்லா பண்ணோம். வெஜிடேரியனில் வந்து எப்படின்னா வாழைப்பூ வடை, வாழைத்தண்டு கூட்டு, இது வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ குழம்பு, இப்படி 5 ஐட்டம் அதில் வாழைப்பூலே பண்ணோம். மக்களுக்கு வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஆஃபீஷியல் ஏரியா. அவங்க ஒரு சாப்பாடு மட்டும் கொண்டு வருவாங்க, சாதம் மட்டும் கொண்டு வருவாங்க. மித்த டிஷ்ஷெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கிடுவாங்க. இந்த மாதிரி சைடிஷ்ஷு, சாம்பார், ரசம், இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது கஸ்டமர்ஸ் என்ன பண்ணாங்க, நான்வெஜ் கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கனால நான்வெஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்போ அம்மா கைப்பக்குவத்தில் வந்து நான்வெஜ் பண்ணும்போது மீன் வந்து ஸ்பெஷலாக பண்ணோம். இப்போ மீன் வந்து அம்மா வந்து இது மாதிரி மண்கலயத்தில் பண்ணி அது பண்ணுறப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாருமே மீன் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலியாக நான்வெஜ் போட்டுட்டோம். இப்போ நான்வெஜ்ஜும் உண்டு, வெஜ்ஜும் உண்டு. அதனால் வெஜ்ஜில் வந்தாலுமே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஒரு 5 வகை காய்கறி வரைக்கும் இருக்குது. அதான் இந்த மாதிரி காலிஃப்ளவர் 65, காளான் கிரேவி, பட்டர் பீன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து அவங்க ஒரு காய் ஹோட்டலில் போனால் ஒரு மீல்ஸ் போனால் 2 காய் மட்டும் வச்சுருவாங்க. இதுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ, எந்த காய் கேட்குறாங்கனாலும் எக்ஸ்ட்ரா பில். இது மசாலாக்கள் வந்து எப்படி வெளியே வாங்குறீங்களா? நம்ம எல்லாமே ஓன். மீன் மசாலா வந்து அரைச்சி தான் வைப்போம், பொடி போட மாட்டோம் சார். மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகா பொடி, லெமன், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி, தக்காளி, சால்ட்டு எல்லாமே போட்டு அரைச்சி தான் சார் பண்ணுவோம். அது ரொம்ப வலுவலுன்னு அடிக்காமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி மசாலா தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு தோசைக்கல்ல தான் சார் பண்ணுவோம்.
இப்போ எண்ணெய் சட்டியில் போட மாட்டோம், தோசைக்கல்லில் தான் போட்டுருக்கோம். தோசைக்கல்லில் போட்டோம்னா கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். எண்ணெய் சட்டியில் போட்டோம்னா மசால் ஃபுல்லாக அப்படியே இறங்கிடும், உப்பு உரப்பு சேராது. தோசைக்கல்லில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நல்லா இருக்கும். கிச்சனில் வந்து பார்க்கும்போது என்னென்னாக்கா எல்லாமே லேடிஸ் தான் சமைக்கிறாங்க. எல்லாமே லேடிஸு, எல்லாமே சுத்தபத்தமாக நல்லா சமைக்கிறாங்க. காலைல இப்போ எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது? காலையில் 7 o'clock ஆரம்பிச்சிடுவோம் வேலை. சரி, வேலை ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் கடை கவுண்டர் சேல்ஸ் வந்து காலைல மதியம் 12 o'clock, எத்தனை மணிக்கு வந்து 12 மணிக்கு 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு எல்லாமே கிடைக்கும். திரும்ப 4:30 மணி வரைக்கும் 4:30 வரைக்கும் உண்டு. அதே மாதிரி ஈவினிங் டிஃபன் பண்ணுறோம். இரவு டிஃபன் உண்டு. இரவு டிஃபன் வந்து எப்படின்னா நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜு இருக்குது. நான்வெஜ்ஜில் வந்து கறி தோசை, மட்டன் சுக்கா, முட்டைக்கறி, சிக்கன் 65, இறால், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் வெஜிடேரியன் கேட்குறவங்களுக்கு அடை தோசை, ரவா தோசை, கோதுமை தோசை, குதிரைவாளி அரிசி பொங்கல் ஸ்பெஷல், இந்த மாதிரி ரவா தோசை, அடை தோசை, இந்த மாதிரி எல்லாமே அந்த வெஜிடேரியனில் கேட்குறவங்களுக்கு அது எல்லாமே உண்டு. நம்ம நான்வெஜ்ஜில் கேட்குறவங்களுக்கு கறி தோசை, முட்டை பரோட்டா, சிலோன் கொத்து பரோட்டா, ஆனியன் ஊத்தப்பம், ரவா தோசை, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கும். எவ்ரி சண்டே ஹாலிடே. ஏன்னா அப்போ தான் ஒரு நாள் தான் வீட்டில் குழந்தைங்களோட ஃப்ரீயாக இருக்கும். ரைட், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ, நன்றி நன்றி. ஹரிஷ் ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இது வந்து சீரக தண்ணி. இந்த சீரக தண்ணி அப்படியே வெதுப்பாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான ஹோட்டலாகவும் இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஹாய், வெல்கம் டு பீபிள்ஸ் சேனல். இப்போ நம்ம மதுரையில் இருக்கோம். இப்போ மதுரையில் வந்து மல்லிகைப்பூ ஃபேமஸ். இப்போ மல்லிகைப்பூ இட்லியும் ஃபேமஸ் இங்கே. இப்போ அது எங்கே கிடைக்குன்னு கேட்டாக்க, நம்ம பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க அண்ணா நகரில் அந்த இட்லி கடை பேரே அந்த இட்லி கடை தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ இட்லியை சாப்பிட போகிறோம். பாருங்கள், நாங்கள் சாப்பிட்றோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஹோட்டல்லையும் வந்து தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, தக்காளி சட்னி இருக்கும். இங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா குடமிளகா சட்னின்னு வச்சுருக்காங்க. அந்த இட்லிக்கும் அந்த குடமிளகா சட்னிக்கும் செமையான காம்பினேஷன். அது வந்து என்னன்னாக்கா சொல்ல வார்த்தையே இல்லை. அதே போல் இந்த மல்லி சட்னி சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ அடுத்து என்னென்னா, இங்கே வந்து ஸ்பெஷல் என்ன சொன்னாங்கன்னா கீ இட்லி பொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துருச்சு, இதுதான் கீ பொடி இட்லி. சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த இட்லியும் அதோட நெய் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது இந்த இட்லி பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. அதோட இந்த சட்னி, அது ஸ்பெசிஃபிக்காக குடமிளகா சட்னி. இங்கே ஸ்பெசிஃபிக்காக குடமிளகா சட்னி வச்சுருக்காங்க, சான்ஸே இல்லை. இப்போ அந்த இட்லி கடையில் வந்து மல்லிகைப்பூ இட்லியும் சாப்பிட்டாச்சு. அடுத்து கீ பொடி இட்லியும் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வேறு என்ன ஸ்பெஷல் என்னன்னு கேட்டேன். இங்கே பால் பொங்கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதாங்க அந்த பால் பொங்கல். இதில் வந்து என்ன விசேஷம்னாக்கா, மற்ற ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டலுக்கு என்னென்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பால் பொங்கல்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பால் பொங்கல். அந்த முந்திரி பருப்போட மேலே அது பார்க்கும்போதே சாப்பிடணும் ஒரு ஆசையை தூண்டுது. அந்த பால், நெய், அந்த முந்திரி பருப்பு அதை அப்படியே சேர்த்து அந்த ரைஸோடு சேர்த்து அந்த பொங்கலோடு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு மிக பிரமாதங்க. அந்த இட்லி கடை பேரே அந்த இட்லி கடை. அந்த இட்லி கடையில் மேனேஜர் இருக்கார். வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் சச்சின் குமார் சார். சச்சின். இப்போ இந்த கடை ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க?
கடை ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் 3 இயர்ஸ். இட்லியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. உங்கள் இதில் எப்போ என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன இந்த மாதிரி இருக்குது? நம்மகிட்ட பார்த்தோன்னா இட்லி, பொடி இட்லி, இட்லி, சில்லி இட்லி, பெப்பர் இட்லி, ரவா தோசை, பட்டர் மசாலா தோசை, பன்னீர் மசாலா தோசை, சில்லி இட்லி, சோலாப்பூரி, பட்டர் நான், பிளைன் நான், நார்த் இந்தியன் எல்லாமே நம்மகிட்ட. நார்த் இந்தியன் இருக்குது. இப்போ கடை காலைல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க? காலையில் நமக்கு 7 மணிக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணுவோம். 7 மணிக்கு. நைட்டு 11 மணிக்கு இருக்குது. 11 மணி நேரம். இப்போ வந்து அந்த பால் பொங்கல்னு சொல்லினீங்களே, அது நைட்டு கூட கிடைக்குமா உங்களுக்கு? எனி டைம் எப்போ வேணால் கிடைக்கும் சார். எனி டைம் எப்போ வேணாலும் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. காலை 7 to அதே போல் ஒரு மத்தியானம் வந்தால் கூட இங்கே இட்லி கிடைக்குமா? ஆமாம், எனி டைம் காலை 7 மணி to நைட்டு 11 மணிக்கு இட்லி கிடைக்கும். ஆமாம், அதான். ஆனால் கடை பேர் இட்லி கடை தானே? இட்லி கடை வச்சுருக்கோம். ரைட், ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா அந்த இட்லி கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா நகரில் உள்ள தியேட்டர் சினி பிரியா, மினி பிரியா தியேட்டர் பக்கத்தில் இந்த SBI ATM ஆப்போசிட்டில் இருக்குது.